ஏற்காடு போக போகிறோம். ஸோ குரூப் ரைட் தான். விடுறதுக்கும் மனசு இல்லை, வரவும் முடியல. அதனால் கொஞ்சம் தூரம் வந்துட்டு போகிறோம் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காரு. பசங்க தான் எல்லாம் விட்டுக்க போயிட்டுருக்காங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். சார் எங்கள் தாத்தா வராரு, பார்த்து வாங்க. நீங்களும் நம்ம குரூப் ரைடில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அழுத்தி பார்த்துருவோம். இன்றைக்கி ஹிமாலயனை வேறு லெவலில் இருக்குது. அசால்ட்டாக 100 டச் பண்ணுதுங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஓகேங்க, கிளம்புவோம். விக்கி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம 4 பேர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து கோபுரம் வந்து கீழாக்க வச்சுருக்கேன், ஹெல்மெட்டு கீழே. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ தமிழ் வந்து சொன்னான். சரி ஓகே, இந்த ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றா இந்த ஆங்கிள் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தாங்க இந்த ஆங்கிள் வச்சு எடுக்கிறோம். விக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டார். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் எங்களுக்கோசரம் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிருக்காரு. ஓகே, அவர் எங்களோட வரணும்னு ஆசை. ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரைட் கண்டிப்பாக வர ப்ரோ அப்படின்ட்டு போயிருக்காரு. ஒரே பேட்டரி வச்சு இவ்வளோ நேரம் பேசுகிறோம். அப்புறம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு பேட்டரி இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயா ஸ்டாப் பண்ணுறப்போ நான் மறுபடியும் வரேன். பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் நெருங்கியாச்சு. ஸோ இது வந்து அரியானூர் பைபாஸ் தான். பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. சரி ஓகே, இதில் வந்து நம்ம ஓட்டி பார்த்துருவோம் அப்படிங்கிறனால தான். டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போனதில்லை. இப்போ போய் பார்த்துருவோம். ஸோ 100 110 120 நேர் வருது. ஆனால் முன்னாடி வண்டி போகுது. சரி ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 120ங்க. ஸோ 120 டச் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே முன்னாடி வண்டி வேற. ஓகே, ஸோ 100 110 முன்னாடி வேற வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப நமக்கு இடஞ்செல்லாம் இருக்குங்க. ஃப்ரீயாக ரோடு இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஃப்ரீயாக ரோடு இல்லை. இந்த பக்கம் விட்டு போயிடுவோம். சக்தி பாருங்க, சந்துக்குள்ள இருந்து வந்துட்டான். வேற லெவலுக்கு. ஸோ 120ங்க டாப் ஸ்பீடு. அதுக்கு மேலே போயிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ரோட்டில் முன்னாடி வந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே டெஸ்ட் பண்ண முடியலைங்க. ஸோ இதுக்கு மேலே நான் விரட்டவே மாட்டேங்க வண்டியை. இன்றைக்கி விரட்டே ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம விரட்ட வேண்டாம். ஜஸ்ட் நானும் பார்த்துட்டு தான் என்னடா அது யாரோ சரி அவனுங்களே எவ்வளோ வராதுங்கன்னு நினச்சேன். அவரை பார்த்தா திடீர்னு நீ வர சந்துக்குள்ளே இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சந்துக்குள்ளே இருந்து சக்தி சந்துக்குள்ளே இருந்து சல்லு வர கல் ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படி வந்து கட் அடிச்சுட்டா. ஐயோ ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆனால் ஸோ நம்ம வெயிட்டாக இல்லாதனால கொஞ்சம் இந்த இது இருக்குது. அதே மாதிரி வேகமாக போயிட்டு பிரேக் அடிக்கிறப்ப கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலை மீறி போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஏன்னா வண்டி வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோங்கிறப்போ நீங்கள் 120ல் போகிறப்போ அதோட வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம டக்குன்னு போய் பிரேக் அடிக்கிறப்போ அது நிற்கிறதில்ல. அதனால் ஏபிஎஸ் வந்து நம்ம விட்டு பிடிச்சோம்னா ஓகே கரெக்டாக நிற்கிது. ஆனால் பார்த்தீங்கன்னா 120ல் போகிறப்ப நமக்கு கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக இல்லை. ஸோ வண்டி ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது சரி. இது டூரிங் வண்டிங்கிறப்ப நம்ம 120லாம் மேக்ஸிமம் போகிறது இல்லைங்க, 100 தான். ஆனால் டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறனால டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். 120 நார்மலாக தாராளமாக போகுது. அதுக்கு மேலே 125 போக வாய்ப்பு இருக்குது. அதாவது கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் வந்து கையை விட்டு போகுது. 120 போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரி கண்ட்ரோல் இல்லை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் கைமீறி போகுது. அதனால் நான் அதுக்கு மேலே போக விரும்பலை. பட் அதுக்கு மேலே போகும் என்னன்னு தெரில. பட் நம்ம சேஃப்டி முக்கியம். டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ரெஸ்ட் இன் பீஸ் போஸ்ட் ஓட்டிடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். அதனால் பார்த்து நிதானமாக போய்க்கணும். ஸோ வண்டி நான் அவ்வளோ விரட்டினதில்லை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 110 போயிருக்கேன். அதுக்கு மேலே போனதில்லை. இப்போ தான் 120. சரி ஓகேங்க. இந்த சேலம் ஹைவேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வரேன். இதெல்லாம் நிறைய மெமரிஸ். எத்தனை டைம் இங்கே வந்திருப்போம். வேறு லெவல்லாம் இருக்குது. சரி ஓகேங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஒசூர் நேர் ரோடுங்க. ஸோ பெங்களூர் வரைக்கும் நேர் ரோடு தான் தெரியும். நம்ம வந்து எப்படி ஒசூர் கிளம்புவோம். சரி ஒசூருங்கிற பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஏற்காடு கிளம்புவோம். பசங்களை வேறு காணோம்.
சக்தி வேறு முன்னாடி போயிட்டுருக்கான். இந்த மாதிரி குரூப் ரைட் போனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒட்டுக்காக கூப்பிட்டு போகிறது தான் ரொம்ப பெரிய ஒரு கம்பு சுற்றுறோன்னு சொல்லலாம். ஸோ கம்பு கூட ஈஸியாக சுற்றிடலாம், இது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் சக்தி போகிறான், நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி யாரையும் காணோம், 2 பேர் வந்தாங்க, 2 பேர்த்தையும் ஆளை காணோம். எங்கே போனாங்கன்னு தெரில, பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி அவங்களே கூட்டிகிட்டு தான் போகணும். ஏன்னா குரூப் ரைடுங்கிறது ஒட்டுக்காக போகணும், பிரிஞ்சு போகிறதில்ல. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது, வேறு லெவல் கிளைமேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மழை தெரியும், அந்த மழையே தெரியல, அந்தளவுக்கு கிளைமேட் இருக்குது. ஸோ அங்கே தெரியுதுங்க லைட்டாக வேறு லெவல் கிளைமேட்டு. இந்த டைமில் மேலே ஏறணும் அப்படின்னா வேறு லெவல் ஃபீல் இருக்கும். பார்ப்போம் மேலே அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. சரி, முன்னாடி சாஞ்ச மாதிரி இருக்குது. அது ஜிக்ஸர் ஓட்டியிருக்கேன்ல, ஜிக்ஸர் மாதிரி தான் இருக்குது. என்ன இது ரொம்ப கிட்டால இருக்குது, அது ஓட்டிட்டு இது ஓட்டினா ரொம்ப கிட்டால இருக்கிற மாதிரி இருக்குது. ஹைவேஸில் இந்த வண்டி கொடுத்துருந்தீங்கன்னா பிசுறு கிளப்பியிருக்கலாம். சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா MT-15 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது ஆங்கிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப கிட்டால இருக்குங்க. ஹேண்டில் பார் நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இந்த ஹேண்டில் பார் கிட்டால இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கோங்க. இது யார் எடுக்கிறா? கால் முன்னாடி வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து ஓட்டிக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் காட்டுது, அப்புறம் இதெல்லாம் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையனோட யூடியூப் சேனலு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோ கிக்கர் எம்டி. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, கிளம்பியாச்சு. இதில் 6 கீர் வேறு, ஸோ நல்லாயிருக்கு, ஸ்பீடு போவேன். பிரேக் தாங்க நம்ம வண்டி ஓட்டிட்டு ஓட்டுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்து ஓட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இதாக போவோம், பொறுமையாக போவோம், போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இது ஆரன் இங்கே இருக்குங்க, இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பாலம் முடிகிற இடத்துல போய் வெயிட் பண்ணுவோம். ஸோ 6வது கியரில் தான் போயிட்டுருக்கேன், 71 போகுது. தொண்ணூறு அசால்ட்டாக போகுதுங்க. ஆனால் எமகா தான், ஸ்பீடுனா எமகா தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பாலம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ 100 ரீச் பண்ணியாச்சுங்க, 101 போயிட்டுருக்கோம். ஸ்பீடு போகிற மாதிரியே தெரியல, இன்ஜின் வந்து அனத்தவே இல்லை, ஸ்மூத்தாக போகுது, நல்லாயிருக்கு. சரி ஓகே, நல்லா ஸ்மூத்தாக ஓட்டினா தாங்க நல்லாயிருக்கும் இந்த வண்டியெலாம். நல்லா ரசித்து ஓட்டணும். ஸோ ஸ்பீடு போகிறதுக்கு ரசித்து ஓட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வண்டி ஓட்டுற சொகுசு இதில் வரலைங்க, அப்படியே நல்லாயிருக்கு. அதில் ஓட்டுற சொகுசெல்லாம் இதில் வரவே இல்லை. ஆனால் ஸ்பீடு ஓகே, டிராஃபிக்கு அந்த கட் அடிக்கிறது அதுக்கெல்லாம் ஓகே தான். பட் நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிற ரைடிங் கம்ஃபர்ட் வந்து இதில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அதாவது அது ஓட்டிட்டு இது ஓட்டுறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இதை ஓட்டியிருந்தோம்னா நமக்கு தெரிவிக்காதுங்க, ஏன்னா காலும் பார்த்திங்கன்னா பின்னாடி வருது. ஸோ அதுதான் நம்ம வண்டி சவுண்டாக அதுன்னு இருக்குங்க, நல்லா தாங்க இருக்குது பீட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோக்கா தெரியல, பட் ஆனால் பீட்டு நல்லா தான் இருக்குது சவுண்டு. கட்டடி சோட்டெல்லாம் நச்சுன்னு இருக்குது. ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஏற்காடு அடிவாரம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அடிவாரம் போயிட்டு நம்ம வந்து வண்டி சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா MT-15 ஓட்டிகிட்ருக்கோம். என்னடா அது போக மாட்டேங்குது, போங்க பஸ்ஸு. அடிச்சு தூக்கு. இந்த நாய் வேறு முறுக்காலே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து தான் போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு 23 கிலோமீட்டருங்க. அப்பா இப்போயே கை வலிக்குதுங்க, நீ பெயின் வருது சார். எந்த இடம் வலிக்குதுன்னா பார்த்திங்கன்னா கையில் தான், இந்த இடம் கரெக்டாக வலிக்குதுங்க. எதனாலன்னு பார்த்தா நம்ம வெயிட்டு, ஷோல்டர் வெயிட்டு ஃபுல்லாக, நம்ம பாடி வெயிட் ஃபுல்லாக இந்த கை தான் தாங்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பெயின் இருக்குது. நம்ம வண்டியில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் இப்படி பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து கொஞ்சம் கீழாக இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த பெயின் இருக்குது. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா புதுசில் தான் இருக்கும், நமக்கு போக ஒன்றும் பெருசாக தெரியாது, கரெக்டாக போயிடும். வீடியோ நான் பாட்டுக்கு எடுக்கிறேங்க, எத்தனை பாட்டு வருதுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரில, பார்ப்போம்.
இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடு 20 கிலோமீட்ரு. இதில் வந்து டைம் இருக்கா? ஸோ டைம் இல்லை. இப்போ 6வது கல்லில் போயிட்டுருக்கோம், டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல என்ன மணி ஆகுது அப்படின்ட்டு. ஸோ மேலே தெரியறதாங்க ஏற்காடு. ஸோ அங்கே தெரியுது இல்லையா, அதுதான் பார்த்திங்க ஏற்காடு. ஸோ அங்கே போய் நிறுத்திட்டு வண்டி சேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா செக் போஸ்ட்டில் வண்டி செக் பண்ணுவாங்க, அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக சரி ஓகேங்க, நம்ம வண்டி வந்துருச்சு, பார்த்துருவோம். இப்போ வேறு குரங்க எவ்வளோ இருக்குன்னு. ஸோ நம்ம ஏற்காடுலேருந்து மேலே ஏறிட்டுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும், பசங்க எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்க டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க, நம்ம வந்து முன்னாடி போவோம். டிக்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மலைகளின் அரசி. ஸோ இது வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்காடு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏற்காடு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இடம் தான் கவர் பண்ணியிருப்போம், மீதி இடம் கவர் பண்ணல. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போது இதாங்க செக் போஸ்ட். இங்கே வந்து போலீஸ் பிடிச்சி என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பிடிக்கல. பட் எல்லா டைமும் இதே மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வர மாதிரி இருந்தால் உங்கள் வண்டிக்கான எல்லா பேப்பரும், லைசன்ஸு, ஹெல்மெட்டு இது எல்லாமே கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம பார்க்கணும். சேம் டைமு அமௌண்ட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே செக் போஸ்ட் கிடையாது, இதுக்கு மேலே மேலே நேராக போகிறது தாங்க. ஸோ முன்னாடி போய் பையனை நிறுத்தி வைப்போம், பசங்களும் ஒரு எல்லாம் விட்டுக்க போகலாம். என்ன மனுஷன் இதை தாண்டி தான் நம்ம அப்படியே ஏற்காடு மேலே ஏற போகிறோம். ஸோ பசங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க. தமிழை காணோம், பின்னாடி வந்துட்டு இருந்தால் ஆளை காணோம். எங்கேயாவது நின்று வீடியோ காட்டிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன். இது கரிகால் சோழன் வளைவு. ஸோ ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரிகால சோழன் வளைவு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ மணி சரியாக 8:35. ஸோ இப்போ வந்து மேலே போகிறதுக்கு நமக்கு எப்படி இன்னொரு 15 மினிட்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்ப்போம், ஏன்னா சாப்பிட்றதே மறந்துட்டேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு லைட்டாக. சரி ஓகே, மேலே போய் சாப்பிட்டுட்டு நம்ம நேராக கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டோம், ஏன்னா இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறனால ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. இந்த டைம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிளியூர் ஃபால்ஸ் தான் போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லேடி சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, அப்புறம் பக்கோடா பாயிண்ட். ஸோ இது 4 மொத்தமாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் போயிட்டுருக்கோம். பட் எது காட்ட முடியுது அப்படிங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். குளிர் செம்மையாக இருக்குது. நான் வேறு இங்கே வந்து அந்த ஃபால்ஸில் குளிக்கலான்னு நினச்சேன். இப்போயே பார்த்திங்கன்னா கையெல்லாம் விரைச்சிருச்சு, ரொம்ப அப்படியே நடுங்காத ஒன்று தான் குறை. நல்லா வெதுன்னு எங்கேயா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. இதில் போய் எங்கே இந்த தண்ணியில் போய் குளிக்க போடுறனோ தெரியலிங்க. தண்ணி வேறு இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். பார்க்கலாம், தமிழ் குளிக்கிறேன்னா அவனோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்ப்போம். கை ஜில்லுன்னு ஆகுதே, நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க கை. நல்லா இருக்குங்க கிளைமேட்டு, ரொம்ப வெயிலெலாம் கிடையாது. கொஞ்சம் மேலே உச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு கவராகி தான் இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காட்டுறவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு 4 கிலோமீட்டருங்க. ஸோ அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக வியூ காட்டுறப்ப தான் டேர்னிங் வந்துடுது. ஸோ நல்லா உயரத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. பக்கமாக வந்துட்டோம், இன்னொரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. சீக்கிரம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் மிஸ்டெல்லாம் வந்துருச்சுங்க ஃபுல்லாக. கை தாங்க விரைக்குது. மூச்சுடுறப்போ மிஸ்டெல்லாம் இதாகுதுங்க. மூச்சுடுறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கிளாஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ மிஸ்டால் கவர் ஆகுது. எப்போ அங்கே பாருங்கள் செம்ம கிளைமேட்டுங்க. நம்ம இது போட்டுப்போம், ஆப்போசிட்டில் வர வண்டி தெரியாது, அதுக்காக. இது இண்டிகேட்டர் சவுண்டு கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டா, வாவ் எப்பா செம்ம கிளைமேட்டு. கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம். இங்கே ரோடே தெரியலிங்க. இந்த டைமில் நான் கிளாஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ரோடு சுத்தமாக தெரியல. நான் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே அவ்வளோக்கா வின்னாய்ஸ் உங்களுக்கு வராது, கம்மியாக தான் வரும். நான் இதுக்கும் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அம்மா ஐயோ, மூஞ்சில் ஜில்லுன்னு காற்றடிக்குதே, மூஞ்செல்லாம் ஈரமாகுதுங்க. அதுக்கு இதுவே பெட்ருங்க. அப்படியே சாரல் பனி பெய்கிற மாதிரி பெய்யுது, அப்படியே மூஞ்சில் சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குது.
அதனால தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பங்க் இருக்குது. ஸோ கீழே ஏற ஆரம்பிச்சிட்டிங்க இங்கே வந்தீங்கன்னா தான் பங்க்கு. அதனால் கீழே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறது பெட்ரு. ரோடு ஒன்றுமே தெரில எனக்கு பார்க்குறப்போ. ஒன்றுமே தெரியலையே. லைட்டாக இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். கை விரைச்சிருச்சுங்க. நாங்கள் நிறுத்துவோம், தமிழ் வரட்டும், நம்ம அது வரைக்கும் போட்டு இருக்கோம். போன வாரம் பண்ணி கூட இல்லைண்ணா. நான் வெயில் டைமில் வந்துருப்பேன். கிளைமேட் கரெக்டாக சூஸ் பண்ணணும். போன வாரம் வந்தேண்ணா. டைமு இதே டைம் தானா? பனி பெய்யறத விட எங்கே பாரு சாரல் வருது தெரியுதா? 9 மணி ஆகுது. அதான் இப்போ மணி 9 ஆகுது. போன வாட்டி இதே டைம் தான் மழை ஏறினேன். சுத்தமாக பனியே இல்லை. இல்லை வேணாண்ணா, சுத்தமாக பனியே இல்லை. போன வாரம் ஈவினிங் கிளம்பிடுவோம். லிஸ்ட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. எப்பா நம்பர் நோட் பண்ணிக்க. ஸோ அவர் வந்து ரூம் இருக்கான், அதான் தரேன்னாரு. சரி ஓகே, கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கலாம். நம்ம நம்பர் வாங்கியிருக்கேன், அவர் நம்பரு. உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அவர் நம்பர் சென்ட் பண்ணுறேன். இதுதாங்க நம்ம வண்டி. எப்பா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது முன்னாடி. ஏன்டா இப்படி பண்ணுற? டஸ்ட்டாக இருக்காங்க கொஞ்சம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லூப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கை வச்சேன், அதில் அந்த மையாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைன்னா நீட்டாக இருக்கும். அதை தொடச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இப்படி எடுத்து தொடச்சிடலாம். சரி ஓகேங்க, ஆஃப் பண்ணியிருக்கோம். நேற்று லூப் அடிச்சுட்டு கையை அப்படியே பிடிச்சிட்டோம் போல் மையாயிடுச்சு.